கோவை காருண்யா நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் 33வது பட்டமளிப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் காருண்யா நிகர்நிலை பல்கலைக்கழகத்தின் வேந்தர் பால் தினகரன் கலந்து கொண்டு சுமார் 2001 மாணவ மாணவியர்களுக்கு பட்டங்களை வழங்கினார். கோவை காருண்யா நகர் பகுதியில் உள்ள காருண்யா நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் 33வது பட்டமளிப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த விழாவில் காருண்யா நிகர்நிலை பல்கலைக்கழகத்தின் வேந்தர் டாக்டர் பால் தினகரன் தலைமை தாங்கினார். பல்கலைக்கழக துணை வேந்தர் பேராசிரியர் எலைஜா பிளஸிங் வரவேற்புரை ஆற்றினார். சிறப்பு விருந்தினராக மகேந்திரா அண்ட் மகேந்திரா லிமிடெட் நிறுவனத்தின் ஆட்டோமோட்டிவ் வணிக பிரிவு தலைவர் வேலுச்சாமி கலந்து கொண்டு மாணவ மாணவியர்களுக்கு பட்டங்களை வழங்கினார். இதில் 111 ரேங்க் ஹோல்டர்களும் 5 மாணவர்களுக்கு வேந்தர் விருதுகளும், இளங்கலை பிரிவில் 1586 மாணவர்களும், முதுகலை பாடப்பிரிவுகளில் 331 மாணவ மாணவியர்களும் பட்டம் பெற்றதுடன் 84 மாணவர்களுக்கு டாக்டர் பட்டங்களும் என மொத்தமாக 2001 மாணவ மாணவியர்களுக்கு பட்டங்கள் வழங்கப்பட்டது. முன்னதாக மாணவ மாணவியர்கள் மத்தியில் பேசிய சிறப்பு விருந்தினர் வேலுச்சாமி கூறுகையில், மாணவர்கள் தன்னம்பிக்கையுடன் சவால்களை எதிர்கொள்ள வேண்டும். சமுதாய முன்னேற்றத்திற்கு பங்களிக்கும் வகையில் உங்களது பட்டம் இருக்க வேண்டும். கௌரவ முனைவர் பட்டத்தை பெற்ற அவர், கற்றல் என்பது நமது வாழ்நாள் முழுவதும் தொடரும் பயணம். அதில் புதுமை மற்றும் தொழில்நுட்பத்தின் மூலம் மனித குலத்திற்கு ஏற்படும் பிரச்சனைகளை தீர்க்க பயன்படுத்த வேண்டும் என தெரிவித்தார். திறமை, நேர்மை, கருணை மற்றும் தொடர்ச்சியான கற்றலின் அவசியத்தை எடுத்து கூறியதுடன் பட்டங்களை பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு தனது வாழ்த்துக்களையும் தெரிவித்தார். தொடர்ந்து பல்கலைக்கழக வேந்தர் டாக்டர் பால் தினகரன் கூறுகையில், இன்று உங்களது வாழ்வில் மறக்க முடியாத நாள். காருண்யா பல்கலைக்கழகம் உங்களுக்கு கடின உழைப்பு, விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, ஒழுக்கம், அர்ப்பணிப்பு ஆகியவற்றின் பரிசை பட்டங்களாக வழங்கி உள்ளது என்று வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியின் இறுதியாக சிறப்பு விருந்தினர் வேலுச்சாமிக்கு தலைமைத்துவத்தையும் சேவைகளையும் பாராட்டி கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது.